தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது OPPO F17 இருக்கக்கூடிய டாப் ஃபீச்சர்ஸ் என்னென்னன்றதை பார்க்க போறோம். ஏற்கனவே இந்த ஸ்மார்ட் போன் அன்பாக்சிங் பார்த்துட்டீங்க, ஸ்பெக்ஸ் பார்த்துட்டீங்க, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எல்லாத்தையுமே ஒரு வீடியோல சொல்லிட்டேன். பிளஸ் அந்த வீடியோல நான் ஒரு கிவ்அவேவும் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த வீடியோல இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்த்துட்டு அந்த கிவ்அவே கொண்டான ஒரு தொடர்ச்சியான ஒரு சில விஷயங்களையும் சொல்ல போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஸ்மார்ட் போன்ல முதல்ல இருக்கக்கூடிய சூப்பரான ஃபீச்சர் என்ன பொறுத்தவரைக்கும் இதுதான் இந்த ஸ்மார்ட் போன்ல டாப் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லுவேன். என்னன்னா இந்த லெதர் லைக் பேக் கவர் இருக்கக்கூடிய ஒரு மாடலே சேர்த்து கொடுத்துருக்கிறது தான். பார்க்கறதுக்கு ஒரு செம கிளாஸியான ஒரு ஃபினிஷிங் எல்லாம் நம்ம எதிர்பார்க்குற சமயத்தில் இவங்க நல்ல லெதர் பேக்கை கொடுத்து நல்ல கையில் பிடிக்கிறதுக்கே அந்த கிரிப்பிங்காக இருக்கட்டும், பார்க்கறதுக்கு இந்த பர்டிகுலர் கலராக இருக்கட்டும், என்னை பொறுத்த வரைக்கும் டிசைன் வைஸா இது டாப் நாச் அப்படின்னு சொல்லலாம். இரண்டாவது முக்கியமான விஷயம் அப்படின்றது இந்த போனை கையில் எடுத்த உடனே எல்லாருமே ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இவ்வளோ ஸ்லிம்மா ஒரு போன் இருக்கா அப்படின்னு தான். நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய வெயிட்டை வச்சு நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா இது ரொம்பவே வெயிட்லெஸ்ஸுங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனே இந்த மொபைலுடைய வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 163 கிராம் மட்டும்தான். அந்த 163 கிராமுக்கு இதோடைய திக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.45 mm அவ்வளோதான் இதோடைய திக்னஸாகவே இருக்கு. ஸோ ஓவராலாக நீங்கள் கையில் எடுக்கும் போது உங்கள் கையில் ஒரு 4000 mAh கூட ஒரு பேட்டரி இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போனை நீங்கள் கையில் பிடிச்சிருக்கிற மாதிரியே இருக்காது. எஸ், அந்த அளவுக்கான ஒரு லைட் வெயிட்டான ஒரு போன். இன்ஃபேக்ட் சொல்ல போனா ஸ்லீக்கஸ்ட் போன் அப்படின்னே சொல்லலாம். ஸ்லீக்கஸ்ட் போனாவே இருந்தாலும் இந்த ஸ்மார்ட் போன்ல நமக்கு 4015 mAh கூட ஒரு பெரிய பேட்டரி தந்திருக்காங்க. அதை சார்ஜ் பண்றதுக்கு 30 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. அடுத்ததாக டிஸ்ப்ளே குவாலிட்டி. ஸோ டிஸ்ப்ளே பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ஒரு டிஸ்ப்ளேவா இருக்கும். பிளாக்ஸ் எல்லாம் நல்லா டீப்பா கொடுத்துருக்காங்க. அதற்கான காரணம் என்னன்னா இதுல யூஸ் பண்ணக்கூடியது AMOLED டிஸ்ப்ளே. அந்த AMOLED டிஸ்ப்ளே இருக்கிறதுனால உங்களுக்கு பார்க்கறதுக்கு கலர்ஸ் நீங்க படத்துல இருந்து எது பார்த்தாலும் உங்களுக்கு ரொம்ப பஞ்சியான ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கும். AMOLED டிஸ்ப்ளே இருக்கிறதுனால இதுல இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் தந்திருக்காங்க. ஸோ இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் நீங்களே வந்து பார்க்கலாம். டச் பண்ண உடனே ஓப்பன் ஆயிடுங்க. ஸோ ஓரளவுக்கு ஃபாஸ்டான ஒரு இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரே தந்திருக்காங்க. முன்ன இருந்த ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது இது ஓரளவுக்கு ஃபாஸ்டா இருக்கு. OPPO ஸ்மார்ட் போன் அப்படின்னாலே நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த கேமராஸ் தான் இல்லையா? இந்த ஸ்மார்ட் போன்லயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமராக்குள்ள நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா எக்கச்சக்கமான ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க உங்களுக்கு வேணும் அப்படின்ற ஷாட்டை நீங்க எடுக்கும் போதே உங்களுக்கு எந்த ஃபில்டர் வேணுமோ அந்த ஃபில்டர் யூஸ் பண்ணி சூப்பரான ஷாட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ கேமரா லவர்ஸ்க்கு ரொம்ப என்ஹான்ஸ் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய வகையில் இவங்களுடைய கேமரா ஆப்டிமைசேஷனும் இருக்கு. அண்ட் செவன்த்தா நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்றது உங்களுக்கே வந்து தெரியும். இன்னும் தெரியலையா? 7 அப்படின்னாலே என்ன? இந்த பர்டிகுலர் OS கலர் OS 7.2 அந்த OS கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்கும் ஒரு ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கு. பட் மெயினான விஷயம் இதுல அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கிடையாது. உங்களுக்கு ப்ரௌசர்ல அங்கங்க வரும், அதை மட்டும் நீங்க மியூட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா எதுவுமே கிடையாதுங்க. ஒரு ஸ்லீக்கான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. இப்போ ரீசெண்டா லான்ச் பண்ண பல விதமான OS கலர் OS இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்ஸ் எதுலையுமே அந்த ப்ளோட்வேர்ஸ் அதிகமாக வந்து கொடுக்கல. ஸோ உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு நிறைய விதமான ஷார்ட்கட்ஸும் இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்வீக் பண்ற மாதிரி நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைலை பொறுத்த வரைக்கும் இந்த கலர் OS நல்ல ஆப்டிமைசேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லுவோம். ஓவராலா இந்த OPPO F17 உடைய சிறந்த ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டீங்க. பட் இந்த வீடியோல ஒரு சர்ப்ரைஸ் கிவ்அவே இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது என்னன்னா இந்த ஸ்மார்ட் போனை நான் ஒருத்தருக்கு கிவ்அவேல தரப்போறேன். எஸ், ஏற்கனவே நம்மளுடைய அன்பாக்சிங் வீடியோல இந்த மொபைலுடைய கிவ்அவே வின்னர் யாரு என்னன்றதெல்லாம் நான் அனௌன்ஸ் பண்ணேன். 2 தடவை வின்னரை நான் பிக் பண்ணேன். 2 பேருமே நம்ம சொன்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணல. அதனால 2 பேரையுமே ரிஜெக்ட் பண்ணிட்டு திரும்பவும் புது வின்னரை செலக்ட் பண்ணாலும் அதே பிரச்சனை வந்துருமோன்றதுனால இந்த வீடியோல அதே கிவ்அவேவை திரும்ப கண்டினியூ பண்றேன். ஸோ நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுத்திருப்பேன். அங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எதற்காகன்னா அபிஷியலா யார் வின் பண்றாங்க என்னன்றவங்க டீடைல்ஸ் எனக்கு கிடைச்சாதான் நான் உண்மையான வின்னருக்கு வெரிஃபிகேஷன் கொடுக்க முடியும். ரீசெண்டா ஒருத்தரை செலக்ட் பண்ணா 20 மெயில் அதே பேர்ல எனக்கு அனுப்பிச்சு விடுறாங்க. நிறைய ஃபேக்கான மெயில்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அதனால தான் நானே மெயில் பண்ற வின்னரை செலக்ட் பண்ணிட்டு கரெக்டா இன்னிலிருந்து 10 நாட்கள் கணக்கு வச்சுக்கோங்க. 10வது நாள் நானே வந்து வின்னர் யாருன்றதை அனௌன்ஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு மெயிலும் அனுப்பிச்சிடுவேன். அந்த மெயில் வந்ததுக்கு அப்புறமாக நீங்க ரிப்ளை 7 நாள்ல பண்ணா மட்டும் தான் இந்த கிவ்அவே வந்து உங்களுக்கு தருவேன். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன், நான் ஏற்கனவே அன்பாக்சிங் வீடியோல என்ன சொல்லியிருந்தனோ அதே தான். ஒரு 3 வீடியோ ஆச்சு மினிமமா உங்களுடைய ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல பப்ளிக்கா ஷேர் பண்ணணும். அப்படி இல்லைன்னா கிவ்அவே கிடையாது. இப்போ ரீசெண்டா வரைக்கும் நீங்க எதனாலும் ஷேர் பண்ணிக்கோங்க. பட் கண்டிப்பா மினிமம் 3 ஆச்சு இருக்கணும். அதிகமா இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. நான் செக் பண்றதுக்கு வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு இன்னுமே நல்லா இருக்கும். ஸோ அவ்வளவுதாங்க கண்டிஷன்ஸ். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம என்டர் பண்ணுங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் போன்ல உங்களுக்கு பிடிச்ச ஃபீச்சர் எது? இப்போ 7 ஃபீச்சர் சொன்னேன் இல்லையா? உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றத மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இந்த கமெண்ட்டும் ரொம்பவே முக்கியம். ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர டெக்னாலஜி.